இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரோடு எந்த ஊர்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா? கண்டிப்பா கேரளா தான். எஸ். திருவனந்தபுரம்ல தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கனவுகள சுமந்துட்டு வேலைக்கு போற ஐடி எம்ப்ளாயீஸ் நெறைய இருக்கிற டெக்னோ பார்க் கிட்ட தான் இந்த ரோடு இருக்கு. வீக்கெண்ட்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும். என்ன போல சில பேர் அவங்க பேஷனை தேடி பயணம் செய்வாங்க. சரி, நீ சொல்றதுக்கும் இந்த ரோடுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, நிஜமாவே ஒரு சம்மந்தம் கிடையாது. ஆனா என்னோட நிறைய அன்பிளான் ட்ரிப்ஸ் இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அரபிக் கடல்ல இருந்து வர பீச் ரோடு இந்த ரோட ட்ரிவாண்ட்ரம் சிட்டியை ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல கனெக்ட் பண்ணோம். அதனால சன்ரைஸ் அண்ட் சன்செட்ல இந்த ரோட் நேச்சுரலா ரொம்ப அழகா இருக்கும். ஆரம்பத்துல இங்கிருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க போறதுன்னே தெரியாதப்போ இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்க போவாங்களோ அங்கதான் நானும் போனேன். பொன்முடி அதுதான் இங்க இருக்கிற நியரஸ்ட் ஹில் ஸ்டேஷன். அப்புறம் அப்படியே வாகமன் தேக்கடின்னு போயிட்டு இருந்த எனக்கு ரொம்ப வருஷமா இருந்த கனவு ஒன்று ஒவ்வொரு டைமும் இந்த ரோட்ல தனியா நடந்து போகும்போது தோணும். அது என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்ற அதே விஷயம்தான். இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் கன்னியாகுமரி, அப்புறம் நார்தர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ். இதுக்கு முன்னாடி கர்துங்களா பாஸ், இப்போ உம்லிங்களா பாஸ். இந்த ரெண்டு இடத்துக்கும் போகணுங்கிறது தான் என்னோட பெரிய கனவு. இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷமே லடாக் ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் 3 செக்மெண்ட் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ரைடிங் கிளப்பை பற்றி பேச போகிறோம். செகண்ட் ஒரு சின்ன இன்டர்நேஷ்னல் ட்ரிப். தேர்ட் லடாக் ரைட் ப்ரிப்பரேஷன் இன்ட்ரோ அண்ட் அவுட்லைன். எதுக்கு இந்த ரைடிங் கிளப்பை பற்றியும் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பற்றி பேசணும் அப்படின்னா, நம்ம லடாக் ரைடுக்கு அது எந்த அளவு ஹெல்ப் பண்ணுதுங்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். த ஃபர்ஸ்ட் ஒன் அபவுட் ரைடிங் கிளப், பிஆர்சி. பிஆர்சினா புல்மேன் ரைடிங் கிளப். கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஆக்டிவான ரைடிங் கம்யூனிட்டி. சோலோவாக ரைட் பண்ணுறது தான் ஹாப்பினஸ்னு நினச்சிட்டு இருந்த எனக்கு ஒரு ரைடர் கம்யூனிட்டி இவ்வளோ ஃபன்னாக அதே டைம் ரோட் கான்ஷியஸாக இருக்கும்னு இந்த டீமோட ரைட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த கம்யூனிட்டியோட வெறும் ரைட் ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் பர்சனலாக செம்மையாக கனெக்ட் ஆகிட்டோம். இந்த கம்யூனிட்டி பற்றியும் இதில் நடந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் நாங்கள் பீப்புளோட ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே இன்னும் நிறையா நம்ம ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் பேசலாம். பர்சனலி எனக்கு இது எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கம்யூனிட்டியில் என்னால் நிறைய நாலேஜ் ஷேர் பண்ண முடிஞ்சுது. எனக்கு தெரியாத ரைடிங் ஸ்கில்ஸ் இங்கே கற்றுக்க முடிஞ்சுது. அதே மாதிரி கோ ரைடர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தும் நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜஸ்ட் ஒரு ரீசெண்ட் ரைடோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். வயநாடு ரைடில் ரைடை என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. எனக்கு டிராஃபிக்காக இருந்தால் பிடிக்காது. ஸோ எப்படியா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வரணும் தான் பார்ப்பேன். பொறுமையாக இருந்து அந்த ஃபாலோ பண்ணி வர்றது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் நான் லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணி முடிஞ்ச அளவு என்னால் ஃபாஸ்ட்டாக நான் வந்து ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போனேன். பட் அதை என்னோட கோ ரைடர் வினந்த் ப்ரோன்னு சொல்லி ஒரு நல்ல ப்ரோ இருக்கார். அவர் அதை பார்த்துட்டு அவர் என்கிட்ட வந்து ஆக்சுவலாக வார்ன் பண்ணார். ப்ரோ, நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா அப்புறம் மற்றவங்களாம் எப்படி ப்ரோ உங்களை பார்த்து இதே மாதிரி தானே ப்ரோ பண்ணுவாங்க, எதுக்கு ப்ரோ லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணுறீங்க, அதுவும் ஹில்ஸில் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அந்த கான்ஷியஸ்னஸில் நான் வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணேன். ஏன்னா எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் அதை நம்ம தான் எடுக்கணும். அதுவும் ஒரு ரைடர் கம்யூனிட்டியோட போகும்போது நம்ம ஏற்றபடி நம்ம ட்ரைவ் பண்ணோம்னா அது நமக்கும் ரிஸ்க்கு, நம்ம கூட வரவங்களுக்கும் ரிஸ்க்கு. ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு நாலேஜ் அவர் எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சோலோவாவோ இல்லை நம்ம வந்து சும்மா ஜென்ரலாக ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் மெயினான விஷயம் என்னென்னா, இந்த ரைடர் கம்யூனிட்டியோட லீடர் வந்து நிதின் ப்ரோ. ஸோ அவர் வந்து உங்களை எல்லா இடத்துலையுமே கரெக்டாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவார். கேங்லேருந்து எந்த ஒரு இடத்துலையும் நம்ம மிஸ் ஆகவே மாட்டோம். ரொம்ப ரோட் கான்ஷியஸாக அதே சமயம் நல்லா ஃபன்னாகவும் ரைடர்ஸை வச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கம்யூனிட்டி தான். ஸோ செகண்ட் about an international trip. Sila awasi langkah Anda. Please mind your steps. இதை பற்றி இங்கே அதிகமாக பேசணும்னு
அவசியம் இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும். ஸோ எங்கே போனோம், எதுக்கு போனோம்? ஓகே, போன இடம் பேர் மலேசியா. போன பர்பஸ் வேறு, ஆனால் அங்கே நடந்ததே வேறு. அதான் ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக அங்கே பைக் ரைட் பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணவும், ஒரு கியர்ஸ் அண்ட் பைக் ஆக்சரிஸ் பற்றி பார்க்க தான் நான் பிளான் பண்ணது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது பிளான் பண்ண டைம் போக முடியாமல் ரீஸ்கெடியூல் பண்ணி வேற ஒரு மந்த்து வேற ஒரு டைம் போக வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அப்போ வேற ஒரு டைம் போனேன். அங்கே நான் யாரை மீட் பண்ணி எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம லடாக் ட்ரிப்புக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே போய் நான் நிறைய சோலோ ட்ராவலர்ஸ் அப்புறம் vloggers மீட் பண்ணி அவங்களோட குலாலம்பூர் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ஸோ அங்கே நான் ஒரு ஆர்மி பர்சனை மீட் பண்ணேன். அவர் மலேசியா தாய்லாந்து பார்டரில் ஒர்க் பண்ணுறாரு. ஆர்மி பர்சனோட நேம் இங்கே மென்ஷன் பண்ண விரும்பலை, ஆனால் அவர் எங்ககிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாரு. அந்த ஊரில் வந்து கேங்ஸ்டர்ஸ் எப்படி உருவானாங்க அதை பற்றியும், அப்புறம் ஆர்மி லைஃப் எப்படி இருக்கும், அங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ள மலேசியா தாய்லாந்து பார்டரில் ஒரு கேண்டில் மேட்ச் பாக்ஸ் வச்சுட்டு எப்படி சர்வைவ் ஆனாங்க, ஃபுட்டு எப்படி ஹண்ட் பண்ணி அதை குக் பண்ணி சாப்பிடுவாங்க, எல்லாமே ஷேர் பண்ணார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. We are staying in Central KL. How the natural hot side? They want more hot. Hot, yeah. எல்லாமே நான் யூடியூப்பில் ஷேர் பண்ண முடியாது. பர்சனலாக நிறையா விஷயம் அவர் ஷேர் பண்ணார். பட் சரி, இது எப்படி நமக்கு லடாக் ட்ரிப்புக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது தான். இப்போ என்ன, நான் கேட்ட கதையை ஓரளவுக்கு இங்கே என்னால் பதிவு பண்ணி வைக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீநகர்லேருந்து ஹான்லே போகிற வரைக்கும் ஃபுல்லாக ஆர்மி கேம்ப்ஸ் இருக்குது. நமக்கு ஏதாவதுனா இங்கே இருக்க ஆர்மி கேம்ப்ஸில் இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு உதவி பண்ணுவாங்க. அவங்களோட வே ஆஃப் சர்வைவல் பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஊர் தான் வேறு. மலேசியா ஆர்மியாக இருந்தாலும் இந்தியன் ஆர்மியாக இருந்தாலும் அவங்கவுங்க ஊருக்காக பாதுகாப்புக்காக அவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க படுற கஷ்டம் எல்லாமே ஒன்று தானே. அந்த ஆர்மி பர்சன் அவரோட கார் எடுத்துகிட்டு வந்து எங்களை மலேசியாவில் இருக்கிற நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ்க்கு கூட்டிகிட்டு போனார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்குமே நல்ல டச்சில் இருக்கார். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேற ஒரு கண்ட்ரியிலேருந்து கிடைக்கிறது நமக்கு லக்கு தானே. எல்லா டைமும் இந்த மாதிரி அமைஞ்சிடாது இல்லையா. த தேர்ட் அண்ட் ஃபைனல் செக்மெண்ட், லடாக். ஒரு வழியாக இந்த வேர்டை சொல்லி இப்போது பிளான் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஓகே, எப்போ போகிறோம்? எஸ், August 28 கிளம்புறோம். எப்போ ரிட்டன் ஆகிறோன்னு கேட்டிங்கன்னா September 8 ரிட்டன் ஆகிறோம். இந்த ஷார்ட் டியூரேஷனில் எப்படி அவ்வளோ தூரம் போக முடியும்? ரோட்வேஸில் போனால் அதுக்கே 1 வீக் மேலே ஆகும். ஸோ இங்கேருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் ஃப்ளைட், அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு 10 days எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். யாரெல்லாம் போகிறீங்க? இதுதான் அடுத்த கொஸ்டினாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பெரிய லிஸ்ட்டே இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறனால உங்களுக்கு தெரியும் நான் எத்தனை பேர்கிட்ட இதை கேட்டிருக்கேன், எத்தனை பேருக்கு இது வர முடியல, எத்தனை பேருக்கு கமிட்மெண்ட்டில் மாட்டிகிட்டு வர முடியல, எத்தனை பேர் வருத்தப்படுறோம், எல்லாமே ஆல்மோஸ்ட் எனக்கு புரியுது. இந்த பெரிய லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற இடம் நமக்கே ரொம்ப புதுசு. ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு கடை, அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கும் போக போகிறோம். நிறையா அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ்லையும் ட்ரைவ் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி டெசர்ட்டடான லொக்கேஷனுக்கு போகிறனால நிறைய பேர் போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை. இப்போதைக்கும் பிளானில் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஓகே, சரி, 10 days எப்படி லடாக் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நாள் நாங்கள் ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்ச நாள் வந்து ஹாஃப் டே ட்ரைவ் பண்ணிவிட்டு ஹாஃப் டே பிளேசஸ் பார்க்குற மாதிரியும் பிளான் இருக்குது. ஸோ இதை நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணலை. பட் கண்டிப்பாக அந்த ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸை ரீச் பண்ணணும். அது மட்டும்தான் எங்கள் மைண்டில் இருக்குது. ஓகே, என்ன பைக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு KTM அட்வென்ச்சர், ஒரு ஹிமாலயனா. நீ R15 தானே போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாமே நான் R15 போகிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கும் R15 பண்ணணுன்னு தான் ரொம்ப ஆசை. ஆனால் கேரளாவில் இருக்கிற சின்ன சின்ன ஆஃப் ரோட்லேயே ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதனால் ரீசெண்டாக மெயினாக இந்த லடாக் ரைடுக்காக பர்ச்சேஸ் பண்ண பைக் தான்
ஹிமாலயன் 450. எடுத்து 7000 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியாச்சு, 2 சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டில் அதை பற்றி நான் உங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணலை. சீக்கிரமாக ஒரு ரிவ்யூ வீடியோவாக அதை போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ரைடுக்காக தான் நம்ம நிறைய வார்ம் அப் ரைட்ஸ் பண்ணோம். இப்போ அந்த பெரிய ரைடுக்கான டைமும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த ரைட் பற்றின டீட்டெயில் வீடியோஸ் வரும். Until then, see you from Stories by Jagan.